Hi students, in the previous video we studied about transpiration and the importance of transpiration. In this video we will learn about the different events which takes place in the ascent of sap. ப்ரீவியஸ் வீடியோவில் டிரான்ஸ்பிரேஷனும் அதோடைய இம்பார்ட்டன்ஸையும் படித்தோம். இந்த வீடியோவில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சப்ஸ்டன்சஸ், அதாவது வாட்டராக இருக்கட்டும் இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், எப்படி ஒரு லீஃபில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதில் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இஸ் த ரூட் ப்ரெஷர். ஸோ மினரல் அயான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாயிலில் இருந்து ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகி ஜைலம் டிஷ்யூ ஆஃப் த ரூட்டுக்கு போகுது. ஸோ இந்த மினரல்ஸ் போகும்போது மினரல்ஸோடு சேர்த்து எதுவும் போகும், வாட்டரும் போகுது. அப்போ அதனால் என்ன ஆகும்னா ஜைலம், அதாவது ரூட்ஸில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸில் இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெஷரை தான் நம்ம ரூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட் ப்ரெஷர் தான் வாட்டரை ரூட்டில் இருந்து ஏரியல் பார்ட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட்டரை ரூட் அப்சர்வ் பண்ணும் போது என்ன பண்ணும், மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணும். வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். பட் மினரல் அயான்ஸ் எப்படி ஆகும்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக தான் போகும். ஏன்னா ரூட்டில் இருக்கிற மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷனை விட சாயிலில் மினரல்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதனால் மினரல்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக போகுது. ஸோ இப்போது வாட்டர் மினரல்ஸ் ரெண்டுமே ரூட்டில் போகிறதுனால என்ன ஆகுது, அந்த ரூட்டில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸில் ப்ரெஷர் அதிகமாகிடுது. இந்த ப்ரெஷரை தான் ரூட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். திஸ் ரூட் ப்ரெஷர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷிங் த வாட்டர் from the root to the aerial parts. The next topic is uptake of minerals. All plants need nutrition for their growth. The nutrition that is needed for their growth is applied by the minerals from the soil. பிளான்ட்டுக்கு தேவையான சத்தை சாயிலில் இருந்த மினரல்ஸ் தான் பிளான்ட்டுக்கு கொடுக்கும். இந்த மினரல்ஸை பார்த்தோன்னா பிளான்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் அப்சர்வ் பண்ணும். பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதாவது எல்லா இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் வரத பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம எந்த எனர்ஜியும் தேவைப்படாது. பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் த substances are transported against the concentration gradient. அதனால் என்ன ஆகும், அதுக்கு ஒரு ஏடிபி எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி மூலமாக ஒரு அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஏன் மினரல்ஸ் பாசிவாக அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்னா, மினரல்ஸ் சாயிலில் அயான்ஸாக இருக்கும், சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் செல் மெம்பரேனை ஈஸியாக க்ராஸ் பண்ணி போக முடியாது. அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அதனால தான் அது ஆக்டிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இன்னொரு ரீசன் என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் சாயிலில் கம்மியாக இருக்கும் ரூட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரூட்டில் இருக்கிற மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், சாயிலில் மினரல் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போது லோயர் கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகணும். அதனால் அது ஆக்டிவாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. Why minerals cannot be passively absorbed by the roots? Give reason is one important question. So this page you can take the snapshot and learn what I have marked. Most of the minerals will be entering the root by active transport through the cytoplasm of the epidermal cells. ஸோ இந்த எபிடர்மல் செல்ஸில் இருக்கிற சைட்டோபிளாசம் மூலமாக தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் ரூட்டுக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கான எனர்ஜியை எது கொடுக்கும் அப்படின்னா ஏடிபி மாலிகுல்ஸ், தட் இஸ் த அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ தீஸ் மினரல்ஸ் வில் பி absorbed by the roots from the soil and it will be transported to all parts of the plants by the transpiration pull. So already transpiration pull படிச்சிருக்கோம். ஸோ டிரான்ஸ்பிரேஷனால் அங்கே ஒரு வேக்கம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும், ஒரு சக்ஷன் மூலமாக இங்கே கீழே இருந்து ரூட்டில் இருந்து மினரல்ஸையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணணும். ஸோ
டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமாக ரூட்ஸில் இருந்து ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து மினரல்ஸ் வந்து சப்ளை ஆகுது அலாங் வித் த வாட்டர். Translocation of mineral ions. Already we have studied translocation is the bulk movement of substances through the vascular tissues. Xylem phloem தான் vascular tissues. அந்த vascular tissues மூலமாக வந்து large amount of substances வந்து பிளான்ட்டில் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறத வந்து நம்ம டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல் அயான்ஸ்ன்றது வந்து என்னதுன்னா டெசிடியஸ் பிளான்ட்ஸ் விச் ஷெட் தேர் லீவ்ஸ். ஸோ அவங்க ஓல்டர் லீவ்ஸ் வந்து விழும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓல்டர் லீவ்ஸ் அதுக்கிட்ட இருக்கிற மினரல்ஸை வந்து யங்கர் லீவ்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ நம்ம தாத்தா பாட்டி அவங்க சேமித்து வச்சுருக்கிறத என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுப்பாங்கல்ல, அவங்களுடைய பசங்களுக்கெல்லாம். அதே மாதிரி என்ன பண்ணுன்னா இந்த ஓல்டர் டையிங் லீவ்ஸ் வந்து அது ஷெட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து அதில் இருக்கிற மினரல்ஸை வந்து யங்கர் லீவ்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் வந்து அது ரீமொபிலைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம். ஸோ கால்சியமை மட்டும் அது ரீமொபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஓல்டர் லீவ்ஸ் வந்து என்ன பண்ணணும், அந்த கால்சியம் வந்து ரீமொபிலைஸ் பண்ண முடியாமல் அதோடைய வச்சுட்டு விழுந்துடும். ஸோ வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் விச் கேன் பி ரீமொபிலைஸ்ட்? பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம். ஸோ த எலிமெண்ட் விச் cannot be remobilized is calcium. So there will be small amount of material exchange between the xylem and the phloem vessels also. ஸோ xylem வந்து எப்போதுமே என்ன பண்ணணும், ரூட்டில் இருந்து வாட்டர் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் கொடுக்கும். ஃப்ளோயம் வந்து என்ன பண்ணும், லீஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த மினரல் அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து இந்த xylem வெசல்ஸ்க்கும் ஃப்ளோயம் வெசல்ஸ்க்கும் கூட நடக்கும். Phloem transport. The leaf prepares the food by photosynthesis in the presence of sunlight. ஸோ எப்போதுமே என்ன பண்ணும், லீஃப் தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த லீஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை வந்து ஃப்ளோயம் தான் வந்து என்ன பண்ணும், எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் கொண்டு போகும். ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சுகர் கேனில் பார்த்தோன்னா ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது, பொட்டேட்டோஸில் பார்த்தீங்கன்னா ரூட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தா சில இதில் ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஃபுட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், சில இடத்துல அந்த ஃபுட்டுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு சில இடத்துல தேவைப்படும். ஸோ வேர் இட் இஸ் யூஸ்ட் அண்ட் வேர் இட் இஸ் ஸ்டோர்ட். ஸோ லீஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு வந்து எங்கே தேவைப்படுதோ அங்கே கொண்டு போகும், இல்லை எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே கொண்டு போகும். அதை கொண்டு போகிறது எது அப்படின்னா ஃப்ளோயம் வெசல்ஸ். ஸோ ஃப்ளோயம் வெசல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சீவ் டியூப்ஸ் இருக்கும். இந்த சீவ் டியூப்ஸில் வந்து சீவ் பிளேட்ஸ் இருக்கும். இந்த சீவ் பிளேட்ஸ்க்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ த ஃபுட் தட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த லீவ்ஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை த ஃப்ளோயம் டு த place where it is stored or to the place where it is utilized. This phloem tissue is made up of sieve tubes which have the sieve plates. There are cytoplasmic strands which pass through the pores of the sieve plates. In phloem transport, you come across two terms, source, sink. Source is the part of the plant that synthesizes the food, which is the leaf. So sourceன்றது என்னதுன்னா பார்ட் ஆஃப் த பிளான்ட் எது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுதோ. ஸோ ஒரு எந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது, லீஃப். அப்போது லீஃப் தான் வந்து சோர்ஸ். சிங்க் இஸ் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் நீட்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் த ஃபுட். சிங்க்குன்றது என்னதுன்னா பார்ட் ஆஃப் த பிளான்ட்டு எது வந்து ஃபுட்டு வந்து தேவைப்படுதோ இல்லை எது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுதோ. ஸோ அதுதான் சொன்னால் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது டிஃபர் ஆகும். ஸோ சுகர் கேனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணணும். பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சில இதில் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சில இதில் லீஃப், கேபேஜ்லாம் லீஃப்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த part of the plant that needs or stores the food is the sink.
இந்த 2 டேர்மோட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் சோர்ஸில் இருந்து சிங்க்குக்கு ஃபுட்டை எது கொண்டு போகும் அப்படின்னா ஃப்ளோயம் வெசல்ஸ். ஸோ த ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த சோர்ஸ் டு த சிங்க். சிங்க்ன்றது என்னது? த பார்ட் ஆஃப் த பிளான்ட் விச் நீட்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் த ஃபுட். ஸோ சோர்ஸில் இருந்து சிங்க்குக்கு ஃபுட்டை கொண்டு போகிறது எது அப்படின்னா ஃப்ளோயம். லீஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை வந்து சுக்ரோஸா தான் வந்து ஃப்ளோயம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். லீஃபில் இருந்து ஃபுட்டு வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் போகணும் அப்படின்றப்ப அதோடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் பி அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ். அதனால் வந்து என்ன சொல்லுவோம்? அதை பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சோர்ஸில் இருந்து சிங்க்குக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது ஃபுட்டு வந்து ஃப்ளோயம் வெசல்ஸில் போகுது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த டைரக்ஷனில் வேணால் இருக்கலாம். அப்வர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டவுன்வர்ட்ஸாக இருக்கலாம். அதனால் அதை வந்து என்ன சொல்லுவோம்? பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணுற வாட்டரை வந்து எப்போதுமே அப்வர்ட்ஸாக தான் கொடுக்கும். அதாவது சாயிலில் தான் ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் இருந்து வாட்டர் வந்து எப்படி போகும்? பிளான்ட்டுக்கு அப்வர்ட்ஸ் தான் போகும். அப்போ அது ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் போகுது, அப்வர்ட்ஸ். அதனால் அதை வந்து என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் இன் த xylem vessels is unidirectional, that is upwards. The movement of substances in the phloem can be in any direction. Give reason. As I told you, phloem transports food in the form of sucrose from a source to a sink. Depending upon the season, the source and the sink may be reversed, and depending upon the plant's need also, the source and the sink may vary. So as the source-sink relationship varies, the direction of the movement in the phloem also vary. It may be upwards, downwards, or in any direction. Next, coming to minerals in the plants are not lost when the leaf falls. Give reason. So ஏன் வந்து ஒரு லீஃப் வந்து விழுந்துட்டாலும் அதோடைய மினரல்ஸ் வந்து பிளான்ட்டில் அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்குது. ஸோ இன் deciduous plants, when the minerals, that is elements like the phosphorus, sulfur, nitrogen and potassium, they are remobilized from the older dying leaves to the younger leaves. ஸோ அந்த லீஃபோட ஓல்டர் லீவ்ஸில் இருந்து அது விழறதுக்கு முன்னாடி மினரல்ஸ் வந்து யங்கர் லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்லோகேட் ஆகிடுது. There is small amount of material exchange between the xylem and the phloem also. So as the minerals are remobilized, the minerals are not lost when the leaf falls. So today we studied about root pressure, uptake of minerals, translocation of mineral ions and phloem transport. Hope all have understood the video. If you have any doubt, you can ask me. I have marked 3 question answers. Write home test on these 3 question answers and post your answers. I need response from all the children. You are not responding to me properly. Be very serious, children. Don't waste your time. Read your daily lessons. Stay home. Stay safe. Thank you, children.